இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு மொத்தமா அமெரிக்கால போய் செட்டில் ஆன பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நெப்போலியன். 80s 90s காலகட்டம் வரைக்கும் நடிகர் நெப்போலியன் எக்கச்சக்க படங்கள்ல வில்லனாவும் ஹீரோவாகவும் ஒரு துணை நடிகராகவும் நடிச்சு அசத்தியிருக்காரு. இவரோட நடிப்புல எத்தனையோ படங்கள் வெளியாகி இருந்தாலும் ரஜினிகாந்த் நடிச்ச எஜமான் படத்துல நெப்போலியன் நடிச்ச வல்லவராயன் அப்படின்ற கேரக்டர் இன்னைக்கும் ஃபேமஸ். அதே மாதிரி விருமாண்டி படத்துல இவர் நடிச்ச கேரக்டரும் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. தன்னோட மகனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போன நெப்போலியன் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. ஆரம்பத்துல ஆட்டிசம் அப்படின்ற நோயால பாதிக்கப்பட்ட தன்னோட மகனை மீட்க போராடக்கூடிய ஒரு தந்தையா எல்லாருக்கும் தெரிஞ்சாரு. இப்ப அதே மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு மிகப்பெரிய கிரேட் ஃபாதரா எல்லார் கண்ணுக்கும் தெரிகிறாரு நெப்போலியன். நெப்போலியனுக்கு இப்போ மிகப்பெரிய ஐடி கம்பெனிஸ் இருக்கு, அதுவும் நிறைய இடங்கள்ல இருக்கு. பல ஏக்கர்ல விவசாயமும் செஞ்சுட்டு வராரு நெப்போலியன். சோ அவரோட பிசினஸ் மூலமா நெப்போலியனுக்கு பயங்கரமான வருமானம் வந்துட்டு இருக்கு. இதை தள்ளி அப்பப்போ ஹாலிவுட் படங்கள்ல நடிக்கிறதாகவும் நியூஸ் வந்துட்டு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அபிராமி. அபிராமியை யாராலையும் மறக்கவே முடியாது. தமிழ்ல நடிகர் அர்ஜுனோட நடிப்புல வெளியான வானவில் அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல ஒரு ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்ல தொடர்ந்து நடிச்சு நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சாங்க. முக்கியமா 2004 ஆண்டு வெளியான விருமாண்டி படத்துல கமலுக்கு ஜோடியா நடிச்ச அபிராமி இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவுல இல்லையே அப்படின்னு நிறைய பேருக்கு வருத்தம் தான். இதுக்கு இடையில 2009 ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அபிராமி ஹஸ்பண்ட் கூட அமெரிக்காலேயே செட்டில் ஆயிட்டாங்க. லாக்டவுனுக்கு அப்புறமா தான் அபிராமி சோசியல் மீடியா மூலமா ஒரு சில சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மீரா ஜாஸ்மின். மாதவன் நடிப்புல வெளியான ரன் படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் இவங்க. அதுக்கப்புறமா அஜித், விஜய் மாதிரியான பல முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடி போட்டு தமிழ் சினிமாவுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சாங்க. விஷால் கூட நடிச்ச சண்டைக்கோழி படம்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அந்த படத்துல மீரா ஜாஸ்மினோட நடிப்பு இப்ப பார்த்தாலும் பிரமாதமா இருக்கும். அதை யாராலையும் மறக்க முடியாது. இப்போ மீரா ஜாஸ்மின் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அதிகப்படியான போட்டோஸ் போட்டு மறுபடியும் படத்துல வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க. மீரா ஜாஸ்மின் அப்பப்போ சில படங்கள்ல வந்துட்டு போறாங்க. ஆனா இனிமே ஹீரோயின் சான்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாதுல்ல. மீரா ஜாஸ்மினுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்பவே ஹஸ்பண்ட் கூட அமெரிக்கால ஃபுல் அண்ட் ஃபுல்லா செட்டில் ஆயிட்டு புருஷனோட பிசினஸ்லயும் கவனத்தை செலுத்திட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திவ்யா உன்னி. மலையாள நடிகையான திவ்யா உன்னி தமிழ்ல வேதம் அப்படின்ற படத்துல நடிச்சதின் மூலமா அறிமுகமானாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா பாளையத்தம்மன் அப்படின்ற ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த படத்துல இவங்க நடிச்சதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனாங்க. இவங்க நடிகை அப்படின்றத தாண்டி ஒரு சூப்பரான பரதநாட்டிய கலைஞர். நம்ம தமிழ்நாட்டுல இவங்க இருக்கும்போதே நடிப்பையும் தாண்டி பரதநாட்டியம் கிளாஸ் வச்சு அந்த பிசினஸ் பயங்கரமா க்ரோத் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ அதுக்கப்புறமா புருஷன், குழந்தை, கொட்டி அப்படின்னு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு படத்துல நல்ல கதைக்களம் வந்துச்சு அப்படின்னா திவ்யா உனி வந்து நடிச்சு கொடுத்துட்டு மட்டும் போயிட்டு இருக்காங்க. மத்தபடி வாழ்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல்லா அமெரிக்கால தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பூஜா குமார். உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல வெளியான விஸ்வரூபம் படத்தின் மூலமா பூஜா குமார் நம்ம தமிழ் சினிமால அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறமா கமலஹாசனோட நடிப்புல விஸ்வரூபம் 2, உத்தம வில்லன் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சாங்க. அந்த டைம்ல பூஜா குமார கமலுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏற்கனவே பூஜா குமார் அமெரிக்கால தான் இருந்தாங்க. விஸ்வரூபம் படத்துக்காக தான் அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்தது. பட் வந்த பூஜா குமார மறுபடியும் கமல் அமெரிக்காக்கு அனுப்பவே இல்ல. பூஜா குமாரும் கமலும் ரொம்ப நாட்களா லிவிங்ல இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அப்பவும் பூஜா குமார் அமெரிக்காக்கு போறது கமலுக்கு சுத்தமா பிடிக்கல. பட் அது எல்லாத்தையும் மீறி பூஜா குமார் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மறுபடியும் அமெரிக்கா போனாங்க. இனிமே இந்தியாக்கே வரக்கூடாதுன்னு ஒரு முடிவோட அங்கேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.